எங்கள் ஊரை வச்சு ஒரு பாட்டு ஒன்று பாடுவாங்க. அந்த பாட்டை இப்போ நான் பாருங்க. பாவுப்பட்டு பறையம்பட்டு பங்கங்கேட்ட நிறைய பட்டு அழகான தலையம்பாலம் அதுக்கு மேலே தச்சம்பட்டு காலையில் எழுந்து கை கால் அலம்பி ஒரு சொம்பு கல் குடிக்காதவன் கழுதிக்கு சமானம், மதியானம் குடிக்கிறவன் மடையன், சாயந்தரம் ஒரு மரத்து கல் குடிக்கிறவன் சம்சாரி. அப்போ நாங்கள் எல்லாருமே சம்சாரிங்க. பாருங்க இவங்க எல்லாருமே சம்சாரிங்க. அப்படியே கட்டுவேன். நம்ம நரசிங்கனூருக்கு 6ஆம் ஆண்டு பனைக்கனவு திருவிழாவுக்கு வந்துருக்கிறோம். அண்ணன் தான் நேற்று நம்மளுக்கு அதாவது பணம் பால் நேற்று அண்ணன் தான் கொடுத்தாரு. இன்றைக்கும் அண்ணங்கிட்ட தான் வந்துருக்கிறோம். அதாவது இது போல் பனையேறிகளையும் இது போன்ற விவசாயிகளையும் காப்பாற்றுங்கள். விவசாயம் உங்களை காப்பாற்றும், விவசாயிகள் உங்களை காப்பாற்றுவாங்க. அவங்க விவசாயத்தையும் விவசாயிகளையும் இது போல் பனையேறிகளையும் காப்பாற்றுவது இந்த உலகின் கடமை. ஆமாம், நாங்கள் உயிர் போட இருந்தால் இந்த உலகமே உயிர் போட இருக்கும். அப்படி இல்லைன்னா இல்லைங்க. அதனால் பனையை பாதுகாப்போம், விவசாயத்தை பாதுகாப்போம், இந்த உலகை மீட்டுருவாக்கம் பண்ணுவோம். ஏதோ நமக்கு தெரிஞ்சிடல, நம்ம தாத்தா நம்மாழ்வார் சொன்ன அவருடைய வழியில் நம்ம விவசாயத்தையும் பனைத்தொழிலையும் பாதுகாப்போம். ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நம்பூர் நாயகன் யூடியூப் சேனல் மூலமாக பேசுகிறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அண்ணா வந்து என்னுடைய ஃபாலோவர்ஸ், அதாவது என்னுடைய உறவு. நான் வந்ததுமே இடையே இருக்கும் போதே தமிழ் கூப்பிட்டு பால் அருந்த கொடுத்தாரு. ரொம்ப சந்தோஷம்னா நம்மளுடைய அதாவது உங்களுடைய பனைத்தொழிலும் எங்களுடைய விவசாயமும் இந்த உலகத்தில் நீக்க மரம் நிறைஞ்சிருந்தால் தான் இந்த உலகம் உயிர் போட இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம 2 பேர் இல்லைன்னா அந்த உலகமே இல்லை. ஆனால் நம்மளை வச்சு தான் அடிக்கிறாங்க, பிள்ளையோ கொள்ள. அதுக்கு என்ன பண்ணுறது? நான் இதை கேட்கறதுக்கு யாருமே இல்லை தமிழ்நாட்டில். அதெல்லாம் காலத்தின் கொடுமை. நம்ம எப்பயோ ஆகிட்டோம். இந்த திருட்டு திராவிடத்திட்ட நம்ம எப்பயோ ஆகிட்டோம் அடிமை. அதை மீட்டு உருவாக்க முடியும் இந்த 2027 அதுதான் நம்மளுடைய கொள்கை, கோட்பாடு எல்லாமே.